சரி அவங்க என்ன சொல்றாங்க? நான் பேசுறதுக்குள்ள இது சித்தி புல்டாக் மாதிரி என் மேல விழுந்தாங்கண்ணே. என் பொண்ணை கொண்டு போய் கற்பழிச்சேன்னு என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? ஏன் கண்ணு முன்னாலே தேவி அடிச்சு அந்த கேவனுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்படுன்னு சொன்னாங்க. நீ சும்மாவா இருந்த? சும்மா இல்ல பாட்டிமா, தேவிக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்ல, அந்த பொண்ணை பத்தி எந்தவித தப்பான முடிக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். தடுக்க வந்த அந்த தங்கைய நாடார் ஆளுங்களை ஊர் எல்லா வரைக்கும் அடிச்சு விரட்டிட்டு தேவி என்னோட கூட்டிட்டு வந்தேன். பிரமாத வேலை செஞ்ச. பிரமாதம் இருக்கட்டும். இந்த பொண்ணு எங்க தங்குறது, எப்படி வாழறது, இதுக்கெல்லாம் யார் என்ன செய்யறது? என்ன செய்யறதோ இதுக்கு என்ன வழி காமிக்கிறதோ அண்ணன் தம்பி 2 பேரும் யோசிச்சுக்கீங்க. அது வரைக்கும் தேவி என்கிட்டயே இருக்கட்டும். நீ வாமா வா. ஏண்டா இப்ப இந்த பொண்ணு விஷயமா ஏதாவது யோசிச்சியா? அந்த பொண்ணு விஷயம் இப்ப இது வரைக்கும் தான் யோசிச்சேன். என் பொய்ய உண்மைன்னு எதுக்காக சொன்னேன்னு என்ன யோசிச்சாலும் எனக்கு விளங்கல குப்புசாமி. ஆறு குப்பம்மா, உன் பேச்சு பொய்யா இருக்கலாம், உன் செயல் மோசமாவே இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு தனியா இங்க வந்து இவ்வளவு துணிச்சலோட பேசிட்டு இருக்கான்னா அவளுக்கு பின்னால ஏதோ கஷ்டங்கள் இருக்கு, ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்காக எங்க அண்ணன் முன்னால உன்னை சமாளிச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும், நீ எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? எங்க மத்தியில இந்த நாடகம் எதுக்கு ஆடுற? உங்க மத்தியில இருக்கணுங்கிறதுனால, என் பிரச்சனை உங்க வீட்டோட சம்பந்தப்பட்டதுனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எப்பவாவது உண்மை சொல்ல வேண்டி வந்தா அத முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அப்படின்னா நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவனா இருந்தா நான் சொல்ற வரைக்கும் என்னை பத்தி நீ எதுவும் கேட்க கூடாது. சரி. என்னங்க இவ பின்னாடி எவ்வளவு ஒருத்தர் இருக்கான், இல்லாட்டி போனா இவளுக்கு இந்த தைரியம் எங்கேந்து வருங்க? எவனோ ஒரு பாம்பு மந்திரவாதி இருக்கான், இல்லாட்டி போனா நேத்து அந்த பாம்பெல்லாம் நம்மள ஏன் துரத்துச்சு? என்ன வரட்டும்டா, எந்த பாம்பு மந்திரவாதி வரான்னு பாக்குறேன். ஏய், அப்படி பார்த்தா நானே பெரிய கீரி பிள்ளை மந்திரவாதிடா. மந்திரம் போட்டேன்னா தங்கமா இருந்தாலும் தணலா மாறிடும். அவளை நெருப்பு திங்க வைக்கிறேன், நெருப்ப. அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, நெருப்புடா. நீ எங்கடி? சுசீலா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பயா வரா? அம்மா சுசீலா. ஜானகி அம்மா, எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து? சுசீலா. சுசீலா போய் சுசீலா கூட்டோடி போடா. இவங்களை யாருன்னு நினைச்சா? இந்த வீட்டு மகாலட்சுமி. என்னமோமா, உங்களை பார்த்து ஒரு மாமாங்கத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நோய் நொடி இல்லாம இருக்கீங்களா? அவ எங்க? வந்துரும். ஏய், சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. அவங்க அப்பா போனதுல இருந்து அந்த பொண்ணுக்கு அதே வருத்தம் தான். நல்ல பட்டு துணி போட்டுக்கன்னா போட்டுக்காது, வயிறார தின்னுனாலும் திங்காது, நல்ல நகை போட்டுக்கனாலும் போட்டுக்காது. படுற பாட்டை என்னன்னு சொல்றது? பேசி பேசி வெறுத்து போய் விட்டுட்டோம். என் கண்ணு இல்ல, வா, யார் வந்திருக்கா பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? அவங்கள யாருன்னு நினைச்ச? உன் பாட்டிமா, உங்க அப்பாவுக்கு சொந்த அத்தை. பாருமா, பொண்ண பூவாட்டம் பாத்துட்டு இருக்கோம். சமையல் அறைக்குள்ள விடாம பூரா வேலையை நாங்களே செஞ்சு எங்க முகத்தை இப்படி எரிச்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா மட்டும் அன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு அநியாயம் செய்யாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருந்திருக்கலாம் இல்லையா? அவர் அந்த காரியத்தை செய்யலன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பேசிக்கிறோம். முதல்ல நீங்க போய் உங்க கருகிற முகத்துக்கு மருந்து பூசிக்கங்க. வாமா. என்னங்க, பட்டு போன வம்ச விருட்சம் மறுபடியும் துளிர் விட்டுடுச்சே. துளிர் விட்டா கிள்ளி போட்டுருவோம், வளர்ந்தா வெட்டிடுவோம். கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்க எல்லாம் இருக்கோம். புத்துக்கிட்ட காலையில உன்னை திட்டுறது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? உன் மச்சான். மச்சானா? இந்த பாழா போன தகராறு இல்லாட்டி போன இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்து பழா மாட்ட கொள்ளு பெறத பாத்திருப்பேன். இப்ப மட்டும் மிஞ்சி போனது என்ன இருக்கு? சுசீலாவுக்கும் உங்க ராகவனுக்கும் இப்ப கூட கல்யாணம் செஞ்சிடலாம்ல. பேரனை தூக்கி வச்சு கொஞ்சலாம்ல. நீங்க நினைச்சா செய்யலாம்ல. ஆமா, ஏன் செய்யக்கூடாது? பாட்டிமா, நம்ம குடும்பத்து மத்தியில தகராறு இருந்தாலும் நீ என்கிட்ட வந்திருக்க, அதே எனக்கு போதும். நடக்காததை நினைச்சு யோசிக்காத. இனி யோசனையே இல்ல. பாட்டிமா, இப்படி ஒரு அழகான அண்ணி இருக்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த சர்வாதிகார ஹிட்லரை சமாளிக்க கூடிய சண்டி ராணி நம்ம அண்ணி மட்டும்தான் இல்லடா?
பாம்புக்கு பால் ஊத்தாதேன்னு சொன்ன பெரிய பாச ஆ. அந்த பாம்பே கும்பிட வச்சிருச்சு இந்த சின்ன மேடம். உறவினரா இந்த ஊருக்கு வந்தீங்க, சம்மந்தியாரா தான் இந்த ஊரை விட்டு போகணும். உன் கல்யாண தகராறுல இங்க கூட்டிட்டு வந்த இவ கல்யாணத்துக்கு வழி காட்டின. இவ கல்யாணத்தை முடிக்க வந்த பெரிய சுமங்கலி ஆட்டம் நீ இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சுசீலா யாருங்கிற விஷயம் ராகவனுக்கு தெரியவே கூடாது. தெரிய விட மாட்டோம். இட்ஸ் ஓகே, நான் பின்னாடி போய்க்கிறேன், நீங்க போங்க. நானே பின்னால போறேன், நீங்க போங்க. இல்ல, முதல்ல வந்தது நீங்க தான், நீங்க போறதா நியாயம். ஆஹா, நான் பின்னாடி போறேன்னா நீங்க மறுக்கறீங்க, நீங்க பின்னாடி போறது எனக்கு இஷ்டம் இல்ல. ரெண்டு பேரும் பின்னாடி போகாம எப்படி தாண்டறது நீங்களே சொல்லுங்க. 2 பேரும் ஒத்து போனா யாருமே பின்னால போகாம 2 பேரும் முன்னால போகலாம். என் கையை பிடிச்சுக்குங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? முதல்ல நீ ஒரு அப்பாவே நான் நினைச்சேன், ஆனா நல்ல அறிவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க இப்படி வந்த? ஏதாவது கேட்கணும்னு வந்தியா? கேள. அந்த பாம்பு புத்து இடிச்சணும்னு இருந்தேன், உனக்காகவே விட்டுட்டேன். நீ எப்ப வேணா வரலாம், பூஜையும் செஞ்சுக்கலாம். ஓகே? பாம்பா எங்க? அங்கதான் வாங்க. ஏய் சொப்பி, எங்க ஓடுற? அண்ணன பாம்பு கடிக்க வந்துச்சான். பாம்பா? கேளுங்கடா, முதல்ல ராகவா எங்க இருக்கான்னு பாருங்க. எங்க ராகவா, அண்ணே, அண்ணே, இத விளையாடுற பிறந்ததுல இந்த பாம்பு முட்டை எத்தனை வளர்ந்தவன் நானே. டேய், அங்க பாம்பு இருக்கு போதுடா. பாம்பு ஜாக்கிரதை. பாத்துடா. அண்ணே, அண்ணே. அம்மா தேவி, வயல்ல இருந்து பிறந்த மாப்பிள்ளை பொண்ணாட்டம் இருக்காங்கல்ல இவங்க. இந்த முடிச்ச யாரும் அவுக்க முடியாது. இவங்களை சேர்க்கறதுக்கு நாகம்மா தாயே வந்ததாட்டம் இருக்கு. இவங்க கல்யாணம் ஆனா நாகம்மா தாய்க்கு பவுனால படம் செஞ்சு வைக்கிறேன். தேவி, உனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் உங்க சுசீலாவை எங்க அண்ணன் மனசார விரும்புறதுனால தானே? ஆமா. அது சரி, நீங்க 2 பேரும் உறவினர்களா இல்ல தோழிகளா? கடமைப்பட்ட உறவினருங்க, கடவுள் உருவாக்கின தோழிங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம 2 பேர் விஷயத்தை பத்தி பேசுவோம். எனக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். நான் உன்னை என் மனசார விரும்புறேன். ஏய் தேவி, இல்ல, கேட்கறதுக்கு பதில் சொல்லாம போறியே. சொல்லு தேவி, உனக்கு இஷ்டமா இல்லையா? இந்த லொகேஷன் நல்லா இருக்கு. ஐயோ அண்ணே. ஏய் தேவி, என்ன இந்த இடத்துல தனியா குடிச்சிட்டு இருக்க? சும்மாடா. ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ், ஜாக்கிரதை. மேல வா. சரி விஜய், எழுந்துரு. அம்மாடியோ, ஹிட்லர் போயிட்டாரா? சரி, இப்போ அது சொல்லு, என்ன காதலிக்கிறே இல்லையா? சொல்லு. ஏய் விஜய், பாட்டிமா, என்னால முடியாது, நீ முழுகு. நானா? முழுகுன்றல. ஏய் விஜய், எவ்வளவு நேரம் தானே குளிப்பேனே? நம்ம தேவி எங்க? என்னமோ நான் எங்கேயும் பார்க்கல. காலையில கோயிலுக்கு போலான்னு சொன்ன ஆளையே காணோம். நீ பார்த்தா நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்லு.
பாட்டிமா இங்கேயா இருக்கீங்க? உங்களுக்காக நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன். வாங்க அபிஷேகத்துக்கு நேரமாச்சு. நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் குளிக்காத முருசாமி, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ, சீக்கிரம் வா. அங்க தேவி இங்க தேவி அங்க எப்படி போச்சு? சரி பார்க்கலாம். தேவி தேடா நீ எங்கன்ற வர? நான் எங்க வடக்கு திசையில குளிச்சிட்டு இருந்தேன், நீ தெற்கு திசையில இங்க வந்து முடி பிடிச்சி எடுக்கிறியா? எனக்கு என்ன தெரியும்? தேவி இங்க முழுகுனா கண்டுபிடிக்க முடியல. மச்ச கண்ணியா மாறி இருக்கும். நீ தேவி பைத்தியம் முடிச்சாலே வச்சின பாஸ். எத்தி போயிருக்காங்க. தேவி இங்க முழுகிச்சா? அதுக்கப்புறம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? ஒருவேளை நம்ம தேடினா கிடைக்குமோ என்னமோ. இல்ல தேவி கிடைச்சிருச்சு. என்ன பண்ற? திருட்டு கிடைச்சது, சொம்ப காணா. எங்க எங்கயா சொம்பு? இப்ப பாருங்க, சொட்ட தலையா, மொட்டை தலையா, பல்பு தலையா? ஐயோ சொம்பு கிடைச்சிருச்சா? இருக்காதே இருக்காதே இருக்காதே. பாட்டிமா, ஏய் பாட்டிமா, விஜய், ஏய் பாட்டிமா, காஃபி. பாட்டிமா, உங்க செயினை கொடுக்க வந்தேன், வாங்கிக்கங்க. பரவாயில்ல வச்சுக்கங்க. இது என்னது இல்லைங்க, உங்களது. ஓ, காஃபி குடிக்கலன்னா? அப்போ காலையில இருந்து காஃபி குடிக்கலையா? அது காலையில இருந்தே குடிக்கல. நான் கலந்து தரவா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அது மனுஷங்க இலை திங்க கூடாது. காஃபி எடுத்துக்கங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன குடிக்கவே இல்லையே? ஓ, இப்பதாங்க நல்லா இருக்கு. டிகாஷன் கொஞ்சம் குறைச்சலுங்க. டிகாஷன் தேவையில்லைங்க. பின்ன எதுக்குங்க காஃபி குடிக்கிறது? என்னங்க ஜலதோஷத்தோட போராடுறீங்க? நேத்து சேத்துல விழுந்ததுல இருந்து தும்மல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆட, உங்க தோட்டத்திலே தும்மலுக்கு மூலிகைங்க இருக்குங்க. புதுசா மண்பானை வாங்கி மஞ்சள் போட்டு நல்ல கொதிச்ச வெந்நீர்ல கொஞ்சம் வால் மிளகு, வெத்தலைங்க, கண்டங்கத்திரி, ஜாதிக்காய் தூள், தனியா இலை, காட்டாமணி வேறு, பச்சை பொடி, படிகார பவுடர், எருமைச்சாணி, காஞ்ச வராட்டி எல்லாம் தண்ணியில போட்டு பொழக் பொழக்குன்னு கொதிக்க வச்சு போர்வையால போத்திக்கிட்டு 30 வாட்டி மூச்சு பிடிச்சா ஜலதோஷம் அடியோட பறந்து போயிடுங்க. என்னாச்சுங்க? இதெல்லாம் யாருங்க செய்யறது? நான் செய்யட்டா? வேண்டாங்க, இந்த எருமைச்சாணி காஞ்ச. அப்பா, இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வராம இருந்தா நல்லா இருக்கும். நாள் பூரா வராம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பெரிய தம்பி எங்க இருக்கு? கையெழுத்து வாங்கணுமே, அதனாலதான் எப்ப பாரு கையெழுத்து மாத்திரம். போர்வையை போத்திக்கிட்டு ஆவி புடிங்க. ஐயோ, மூச்சு அடிக்குதே, என்னால முடியாது. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி செய்யுங்க. சரி. அவ்வா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது? அந்த பொண்ணு என்ன சின்ன பாப்பார நினைச்சியா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆவறது? என்ன ஆவறதுடா? வீட்டுக்கு வந்த அப்பாவி பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து நடு வீட்டுல வச்சு போர்வையால போத்தி. ஐயோ, ஆம்பளைங்களே இந்த உலகம் ஒண்ணும் சொல்லாது. நீ பொண்ணு, எதுக்கு இந்த காரியம் செஞ்ச? அது வந்து நான் உங்களை ஒண்ணும் கேட்கலீங்க. இப்போ உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஏதோ கால் தவறி சேத்துல விழுந்த நினைச்சேன் தவிர இந்த செங்கமரத்தின் வாழ்க்கையே சேராக்கவே நினைக்கல பாஸ். அம்மா,
இந்த வீட்டுனால ஒரு அப்பாவி கல்யாணம் காட்சி இல்லாம வீணா போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு இந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா? அப்பவே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். இவளை எவன் கட்டிக்குவான்? எவன் கட்டிக்குவான்? முருகா! சரி, நிறுத்துங்க. பாருங்க, சுசீலாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ மனசும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். விஜய், என்னாச்சு? ஒரு பயங்கரமான கனவு. கனவா? நீ ஏதோ பள்ளத்துல விழுந்த மாதிரியும் என்னை விட்டு விலகி போயிட்ட மாதிரியும் ஒரு பயங்கரமான கனவு. ஒவ்வொரு நேரம் நமக்கு விளங்காதது, நம்ம அறிவுக்கு எட்டாதது கனவா வரும்னு சொல்லுவாங்க. அத கனவுன்னு சொல்லி மறந்து போறத காட்டிலும் இப்போ நினைவு வச்சுக்கிறது மேலானது. தேவி, உனக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்த வந்தோம். மறந்து போய் விட்டாயா? நாளை நாக பௌர்ணமி நாள். திவ்யலிங்கம் பூமியிலிருந்து வெளிப்படும் நாள். இப்பௌர்ணமியில் சர்வேஸ்வரனை ஜெபித்து கோடி வில்வேலை அர்ச்சனை செய்ய வேண்டுமென நாகராஜா ஆணை. இருக்கட்டும். இல்லையெனில் நமது நாகஜாதிக்கே கெடுதல் என்று உனக்கு தெரியாதா தேவி? பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு புறப்படு தேவி.